गजानन पादपङ्कजम् தந்துள்ள நல்வரம் போற்றி சீதாராமா என்றும் போற்றி சீதாராமா ஜெயத்தின் போற்றி ஓம் சீதாராமா ஜெயத்தின் போற்றி அன்பின் குருவே போற்றி போற்றி ஓம் அனுமன் திருவே போற்றி போற்றி கப்பின் பணிவே போற்றி போற்றி ஓம் அரிக்குலத்தொருவனே போற்றி போற்றி கரதனை காத்தாய் போற்றி போற்றி ஓம் அரும் குமர் குருவே போற்றி போற்றி துணிவிடை துணையே போற்றி 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 ஆஞ்சநேய பெருமானடிகள் ஓம் அருந்தரனும் வாமாரும் மணியுடனாய வேணுகோபால சுவாமியுடனடிகள் போற்றி ஓம் சுபத்ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா. பாடியனுடைய ஞான பெருமக்கள் திருமாலையும் தமிழிலே ஆழ்வார்கள் போற்றி பாடினார்கள். அவர்கள் திருமாலை ஞான முதலாக கொண்டு காக்கும் கடவுள்தான் உலகமெல்லாம் இறைவனுடைய ஆணையின் வழியாக நின்று காக்கக்கூடிய பெருந்தகை என்பதை அளவுபட நமக்கு ஆழ்வார் பாசுரங்களிலே காட்டியிருக்கிறார். கரிய திருமேனியில் வெளிய திருநீர் பூசி உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய பரம்பொருளுக்கு தமிழகத்திலே இருக்கிற பல ஞானிகளும் அழகான கோவில் கட்டி கற்கோவிலோடு சொற்கோவிலும் கட்டி பெருமாளை ஆராதனை செய்தார்கள். அப்படி ஆராதனை செய்த ஞான ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருவிழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள் நாச்சியார், மதுரகவி ஆழ்வார் உள்ளிட்ட 12 ஆழ்வார் பெருமக்கள் தன்னுடைய உள்ளத்திலே திருமாலுடைய திருவடியை ஆழமாக நெஞ்சிலே கொண்டு தமிழால் போற்றிய ஞான பாசுரங்கள் வைணவ பெருமக்களால் 4000 திவ்ய பிரபந்தம் என்று போற்றப்பட்டன. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை கேட்டு கேட்டு தமிழகத்திலே திருவரங்க பெருமான் மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக எழுந்தருளியிருக்கிறார். அந்த பெருமானை வேணுகோபால சுவாமி ஆகிய திருப்பெயரிலே கண்ணம்பாளையம் வாழ் மக்கள் திரு
வழிபாடு செய்து வந்தனர். அந்த கோவிலை கண்ணம்பாளையத்திலே வாழ்ந்த ஞான பரம்பரையிலே மண்ணின் மைந்தர்களாக சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த நாடு சுதந்திரம் பெற அருமை பெல்லாமல பெருமானுக்கு 12 ஆழ்வார்கள் பாடியருடைய அந்தாதி இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. முதலாவதாக பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி விண்ணப்பித்து அருள்க. நின்று நில மங்கை நீரேற்று நீவடியா சென்று திசை அளந்த செங்கல் மார்க்கு என்றும் பந்த படையாழி புள்ளூதி பாம்பனையால் பாதம் அடையாழி நெஞ்சே அறி நீ என்று உலகளந்தாய் இந்த திருமாலே நீ என்று உலகிழந்தாய் என்பரால் நீ என்று காரோதம் முன் களைந்து பின்னடைத்தாய் மாகடலை பேரோதம் மேனி பிரான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அரக்கல்லணி நீரமும் கண்டேன் செருக்கிழரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாடி வண்ணல்வார் என்று சந்தவிருத்தம் நான்முகன் திருவந்தாதியிலே இருந்து ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. நீயே உலகெல்லாம் நின்னருளே நிற்பனவும் நீயே தவத்தேவதேவனும் நீயே சுடரும் மாவரையும் என் திசையும் அண்டத்து இரு சுடரும் ஆய இவை நம்மாழ்வார்கள் செய்த திருவிருத்தம், திரு ஆசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய 4 நூல்களிலே இருந்து ஒரு பாசுரம் வேணுகோபால சுவாமியினுடைய திருவடிக்கு விண்ணப்பித்தார்கள். பெற்றதாய் நீயே பிறப்பித்த தந்தை நீ மற்ற யாராவாரும் நீ பேசின்றேயோ மாயவளை மாயமுலைவாய் வைத்த நீ அம்மா காட்டும் குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழியிலே இருந்து ஒரு திருப்பாடல் விண்ணப்பித்தார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெண்களவ நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கோ படியாராய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே படியாக கிடந்து பவளவாய் காண்பேனே. தொண்டரடிப்படியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழியிலே இருந்து ஒரு திருப்பாடல் விண்ணப்பித்தார்கள். காளிகள் பொய்கை கலந்த பாய்ந்திட்டு அவன் நீழ்முடிகை தீரும் நின்று நடம் செய்து மிளகவனுக்கு அருள் செய்த வித்தகம் தோல்வலி வீரமே பாடிப்பர பூமணி வண்ணனே பாடிப்பர இறைவனுடைய திருவடிக்கு நாம் அடிமையாகிவிட்டால் எல்லா பேரின்பமும் நமக்கு கிடைக்கும். அதில் இறைவனுக்கு அடிமையாகுவதை விட அவர் அடியாருக்கு அடிமையாகிவிட்டால் எளிமையாக திருவருளை பெறலாம் என்று நம்முடைய ஞான நூல்கள் ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லா கடவுளுக்கும் சொல்லுகின்றன. அந்த முறையிலே
தொண்டருடைய அடிப்படைக்கு ஆளான ஆழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளி செய்த திருப்பாடலை என்று ஒரு பாடல் விண்ணப்பித்தார்கள். பச்சை மாலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. திருப்பாணாழ்வார் அருளி செய்த பிரபந்தத்திலே என்று ஒரு பாடல் விண்ணப்பித்தார்கள். பாரமாய பழனிலே பற்றறுத்து என்னை வாரமாக்கி வைத்தாலான் வைத்ததன்றி என்னுள் புகுதான் கோரமாதவம் செய்த நன்புல் அடியே அறியேன் அரங்கத்து அம்மாதிரு பாரமாகது அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. பத்தாவது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். பெரிய திருமொழி, திருக்குறுத்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், எழுவூர் திருக்கை, சிறிய திருமணல், பெரிய திருமணல் என்று 6 இலக்கியங்களை அற்புதமாக உலகளந்த பெருமானுக்கு மாலையாக சூட்டி பெருமை பெற்ற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் அருளி செய்த பாசுரத்திலே இருந்து தாண்டக யாப்பில் அரிக்காம்போதி ராகத்துக்குரிய ஆலாபனை செய்து விண்ணப்பித்தார்கள். தாங்கரும் போர் மாறிபட பறவை ஊந்து கராதலத்தோர் துறை முடித்த தன்மையானை ஆங்கரும்பி கள்ளி தோல்கல்பு கூறும் அடியவகத்தாரமுதம் ஆனாம் தந்தி கோங்கரும்பு சுரபுன்னை புறவா சோலை உழாவரிவள் இசைபாடும் பாடல் கேட்டு தீங்கரும்புகள் வளரும் கடலி சூழ்ந்த திருக்கோவலருள் நான் கண்டேன் நானே திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பாசுரங்களை திருப்பாவை என்றும் நாச்சியார் திருமொழி என்றும் உலகம் போற்றியது. அதிலே இருந்து ஆண்டாள் நாச்சியார் திருமால் வந்து ஆட்கொண்டதை கணா கண்டதாக பாடுகிறார். கணாவினுடைய சிறப்புகளை சிறப்பதிகாரத்திலே கணா கண்ட காதை முதலாக இந்த உலகத்திலே சேக்கிழார் பெருமான் அடியார்களுக்கு கணா கண்ட வரலாற்றை எல்லாம் காட்டுகிறார்கள். அதிலே சிக்மென் பிராட் என்ற மேலாட்டு அறிஞர் கணாவை பற்றி மிக விரிவாக காட்டுகிறார். ஆனால் கனவிலே எத்தனை கருவிகள் வேலை செய்கின்றன என்பதை கண்டுபிடித்தவர்கள் தமிழ் ஞானிகள் தான், திருமாலை போற்றியவர்கள் தான், இறைவனை போற்றியவர்கள் தான். எனவே முதலும் முடிவுமாக இருக்கிற இறைவன் தான் உலகத்திற்கு முழுமுதற் பொருள் என்று கண்டு அந்த இறைவனை 1000 தாமரைகளால் அர்ச்சித்த பெருமானுடைய திருவடியை கணாவாக கண்ட கணாக்கண் பதிகம் இலே இருந்து ஒரு பாடல் விண்ணப்பித்தார்கள். மத்தளம் கொட்ட பரிசந்தம் இன்றூர முத்துடை காம நிறை தாழ்ந்த பந்தக்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து
மைத்துனல் நம்பி மதுசூதனல் ரந்தனை கைத்தலும் பத்த கணாக்கண்டு தோழினான் கைத்தலும் பத்த கணாக்கண்டு தோழி மதுரகையாழ்வார் பாடி செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு பதியத்திலே என்று ஒரு பாடல் விண்ணப்பித்தார்கள். அருள் கொண்டு ஆடும் அடியவர் இன்புற அருளினான் அவ் அருமறையில் பொருள் அருமறையில் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினார் அருள் கண்டி இவ்வுலகினில் நிற்கதே அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினார் அருள் கண்டி இவ்வுலகினில் நிற்கதே. அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகழிலே இருந்து ஒரு புகழ் நினைத்தது எத்தனை என்கிற திருப்பாடல். நினைத்தது எத்தனையும் தவறாமல் நினைத்த புத்திரதி பிரியாமல் கனத்த தத்துவ முற்று அழியாமல் கரித்த நித்திய சித்து அருள்வாயே மனித பக்தரவர்க்கு எளியோரே மதித்த முத்தமிழில் பெரியோரே செறித்த புத்திரரில் சிறியோரே திருத்தணிபதியில் பெருமாளே திருத்தணிபதியில் பெருமாளே. அபிராமிப்பட்ட அருளி செய்த அபிராமி அந்தாதியிலே இருந்து இறைவனுடைய திருவடிக்கு ஆளானவர்கள் பெயராத தனம் இல்லையே என்கிற பாடல் பாரும் புனரும் விண்ணப்பித்தார்கள். பாரும் புனரும் கணரும் வெந்தாரும் பழதிசம்பும் ஊரும் உருகு சுவையொளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. மெய்கண்ட சாஸ்திரத்திலே இன்னொரு பாடல் விண்ணப்பித்தார்கள். புலவேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குரு அந்நியம் இன்மையும் அரங்கடல் செலுமே. நமக்கு வாழ்க்கையிலே கவலை வருவதற்கு காரணம் கவலை இல்லாத கடவுளை மறந்ததுதான் காரணம் என்று நம்முடைய நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்த்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று உலக அரங்கத்திலே உண்மையை கொட்டிய பெருந்தகையாளர் தெய்வப்புலமை திருவள்ளுவனாயினார். அவருடைய அந்த அடியொட்டி வந்த பின்னார் புலவர்கள் இறைவனுடைய கருணை இருக்கிற பொழுது நமக்கென்ன கவலை, அந்த தாய்க்கு தான் கவலை என்று தாயுள்ளம் கொண்ட தலைவனை போற்றி புகழ்ந்தார்கள். அதிலே ஒரு திருப்பாடல் எனக்கென்ன மனக்கவலை. எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை
தெய்வ புலமை திருவள்ளுவர் நாயனார் செய்த திருக்குறள். எல்லாரும் சொன்ன முதல் குறள் தெரியும். பெருமாளே அபிராமிப்பட்ட அருளி செய்த அபிராமி அந்தாதியிலே இருந்து இறைவனுடைய திருவடிக்கு ஆளானவர்கள் பெயராத தனம் இல்லையே என்கிற பாடல் பாரும் புனரும் விண்ணப்பித்தர்கள். பாரும் புனரும் கணரும் வெந்தாரும் பழதிசம்பும் ஊரும் உருகு சுவையொளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. மெய்கண்ட சாஸ்திரத்திலே இன்னொரு பாடல் விண்ணப்பித்தார். புலவேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குரு அந்நியம் இம்மையும் அரங்கடல் செலுமே. நமக்கு வாழ்க்கையிலே கவலை வருவதற்கு காரணம் கவலையில்லாத கடவுளை மறந்ததுதான் காரணம் என்று நம்முடைய நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்த்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று உலக அரங்கத்திலே உண்மையை கொட்டிய பெருந்தகையாளர் தெய்வ புலமை திருவள்ளுவர் நாயனார். அவருடைய அந்த அடியொட்டி வந்த பின்னார் புலவர்கள் இறைவனுடைய கருணை இருக்கிற பொழுது நமக்கென்ன கவலை, அந்த தாய்க்கு தான் கவலை என்று தாயுள்ளம் கொண்ட தலைவனை போற்றி புகழ்ந்தார்கள். அதிலே ஒரு திருப்பாடல் எனக்கென்ன மனக்கவலை. எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை. எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை. மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாய் நின்றெல்லை அனைத்துமாய் நின்றெல்லை ஆண்டவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை. அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை நாட்டுவாள் அம்புலி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள் தொல்புவி எனக்கொரு தொட்டிலாயாட்டுவாள் சுத்தமுத்த சமத்துவ சுடரினுள் ஏற்றுவாள் சுத்தமுத்த சமத்துவ சுடரினுள் ஏற்றுவாள். எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்டோ தினம் தினம் என் கவலை. தெய்வ புலமை திருவள்ளுவர் நாயனார் செய்த திருக்குறள். எல்லாரும் சொன்ன முதல் குறள் தெரியும். இறைவன் முன்பு அதை பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் மூலச்சே உலகு. பாதி பேர் பாடாம எடுத்தீங்க. எல்லாரும் சேர்த்து பாடுங்க. இவங்க கையை கும்பிட்டு பாடும் போது இந்த கேமராக்கார எல்லாத்தையும் காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். யாராவது பாடினாங்கன்னு பின்னால தெரிஞ்சு போயிடும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி தகவல் முதத்தே உலகு வேதங்கள் எல்லாம் 3 முறை இறைவனை அழைத்ததாக சொல்லுவார்கள். இருமுறை சொல்லிவிட்டோம், இன்னும் ஒரு முறை அந்த திருக்குறளை சேர்ந்து சொல்லும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் மூதத்தே உலகு இசையாய் இசைப்பயனாய் இருக்கிற திருமாலுடைய திருவடிகளுக்கும் விநாயகப் பெருமான், முருகப் பெருமான், காமாட்சி அன்னை, மாகாளி அன்னை ஆகிய தெய்வங்களுக்கு நாதஸ்வரத்தில் இருந்து சில ராகமும் தாளமும் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. முதலாவதாக ஹம்சத்துணி ராகம்.
வருகின்ற பாமாருக்மணியுடனாகிய வேணுகோபால சுவாமி பெருமானை தனது அடி வழிபடும் அடியவர் இடக்கடிவதற்காக பலிவனம் முறை இறங்கினார். எழுந்துள்ளச் செய்யப்பட்ட விநாயக பெருமானை அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்றதோர் சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை ஒரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு முருகனாக எழுந்தருளி இருக்கிற முருகப்பெருமானை இறைவனுடைய சக்திகளிலே பல்வேறு சக்திகளாக இருக்கக்கூடிய அன்னை காமாட்சி தாயே, அன்னை மேற்கு மாகாளியம்மன் தாயே, மனத்துள்ளான் வெங்கடத்தான் மாகடலான் மற்றும் நினைப்பெரிய நீல அரங்கத்துள்ளான் எனை பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான். முன்னொருகால் மாவாய் பிளந்த மனம் என்று ஆழ்வார்களால் பாடி போற்றப்பெற்ற வேணுகோபால சுவாமியை தங்களுடைய திருவுருவங்களை கண்ணம்பாளையத்திலே வாழ்ந்த முன்னோர்கள் திருக்கோவிலாக அமைத்து வழிபட்டு வந்தனர். அந்த கோவிலை பெரிதும் முயன்று ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இறையருள் துணையால் அழகுற கோவிலை அமைத்து பேருருவ ஆஞ்சநேய பெருமானுடைய திருக்கோவிலையும் கற்றளியாக கட்டி ஞான வளர்ந்த மேன்மை தமிழ் மந்திரங்கள் ஓதி 3 கால வேள்வி வழிபாட்டை செய்துள்ளோம். எல்லாம் வல்ல திருவருளே இந்த வழிபாட்டை பெருங்கருணையோடு ஏற்று இந்த திருக்கோயில் திருப்பணிகளுக்கு உற்றுளி உதவியோர், இரவு பகல் பாராது உழைத்தவர்கள், உதவியவர்கள், கோவில் அமைய வேண்டுமே என்று மனதால் எண்ணியவர்கள் எல்லோருக்கும் தங்களுடைய திருவருள் முழுமையாக கிடைக்கவும், தங்களுடைய கருணையானது மழையாக பொழிந்து உயிர்களும் பயிர்களும் தழைக்கவும், தாங்கள் தமிழ் பக்கம் நின்றதைப் போல உலகத்திலே இருக்கிற எல்லோரும் தமிழின் நீர்மையை உணர்ந்து தமிழ் மந்திரங்கள் ஓதி ஆலய வழிபாடும் இல்லச் சடங்குகளும் செய்வதற்குரிய நல்லருள் எல்லோருக்கும் கிடைக்கவும், அறியாமையின் காரணத்தால் மக்களிடத்தில் ஏற்படுகிற போட்டி பொறாமை முழுமையாக நீங்க பெற்று எல்லோரும் அன்பு நெறியிலே நின்று அருள் வாழ்க்கை வாழ பேரருளை அருள் புரிவதோடு இவ்வழிபாட்டிலே கலந்து கொண்ட பெருமக்கள், ஊர் பெருமக்கள், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கொடுத்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெற்று வாழ வேணுகோபால சுவாமியே பேரருளை அருள் புரியுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அடியாரம் மாதத்தான் ஊரிய குற்றமாக கொள்ளல் நீ தேரி நெடியோ அடியடையற்கின்றே அடியடையதற்கின்றே ஈரைந்து முடியான் படைத்த முரண் கல்லாப்பிழையும் கல்லாப்பிழையும் கசிந்து உருகி நின்றாப்பிழையும் வினையாப்பிழையும் இன் அஞ்செழுத்தை ஒல்லாப்பிழையும் புதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பரே. அன்புக்கான பெருமக்களே, இந்த அளவிலே வாழ்த்துடன் 3ஆம் கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பேருடைய வழிபாட்டிற்கு பிறகு மேடையிலே சிரவையாதீனம் குருமுகா சன்னிதானம் அவர்கள் சிறந்ததொரு அருளுரையை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த மண்ணிலே வாழ்ந்த பெருமக்களினுடைய அருமையான சிறப்பை இங்கு சொற்பொழிவு செய்வதற்காக மண் விடுதலையும் மன விடுதலையும் என்கிற தலைப்பிலே சொற்பெருக்காற்றுவதற்காக இறையருள் மன்றத்தினுடைய அனைத்து பணிகளையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஞான பாரதி அனந்த கிருஷ்ணய்யா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்னும்
பற்பல பெரியவர்கள் இருக்க அந்த அரங்கம் சொல்லரங்கம் சிறப்பாக நடைபெற உள்ளது என்பதை இன்றைய நிகழ்வாக உங்களுக்கு தெரிவித்து, நாளை காலை 5:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியும் அதை தொடர்ந்து மூலமூர்த்திகளுக்கு ஆணைந்தாட்டுதல் நிகழ்ச்சியும் சரியாக 6 மணிக்கு 4ஆம் கால வெள்ளி தொடங்க பெற்று 7 மணிக்கு கலைகள் நாடியின் வழியாக மூல திருமேனி அடைதலும் 7:30 மணிக்கு வேள்விநிறைவு பேருடைய வழிபாடு பாராயணம் நடைபெற்று சரியாக 8 மணிக்கு காமாட்சி அம்மன் மேற்கு மாகாளியம்மன் திருக்குறள் நீராட்டும் 9 மணிக்கு பேருருவ ஆஞ்சநேயர் பாமா ருக்மணி உடனாகிய வேணுகோபால சுவாமிக்கு 9 திருக்குறள் நீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பேரொழி வழிபாடு நடைபெற்றதும் பேரொழியை எல்லோருக்கும் காண்பிப்பார்கள். இருந்த இடத்திலே தரிசனம் செய்து கொண்டு எல்லோரும் மேடையை நோக்கி அரங்கத்தை நோக்கி அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்து. மாதவம் செய்த தென்திசை ஆகிய தமிழகத்திலே திருமால் என்கிற பெயரிலே பல கோவில்களிலே எழுந்தருளி அனுபவித்து வருகின்ற பாமா ருக்மணியுடனாகிய வேணுகோபால சுவாமி பெருமானை தனது அடி வழிபடும் அடியவர் இடக்கடிவதற்காக பலிவனம் முறை இறங்கினார். எழுந்துள்ளச் செய்யப்பட்ட விநாயக பெருமானை அருவம் உருவமாகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரமமாய் நின்றதோர் சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை ஒரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு முருகனாக எழுந்தருளி இருக்கிற முருகப்பெருமானை
இறைவனுடைய சக்திகளிலே பல்வேறு சக்திகளாக இருக்கக்கூடிய அன்னை காமாட்சி தாயே, அன்னை மேற்கு மாராணியம்மன் தாயே, மனத்துள்ளான் வேங்கடத்தான் மாகடலான் மற்றும் நினைப்பரிய நீல அரங்கத்துள்ளான் எனை பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான். முன்னொருகால் மாவாய் பிளந்த மனம் என்று ஆழ்வார்களால் பாடி போற்றப்பெற்ற வேணுகோபால சுவாமியே, தங்களுடைய திருவுருவங்களை கண்ணம்பாளையத்திலே வாழ்ந்த முன்னோர்கள் திருக்கோவிலாக அமைத்து வழிபட்டு வந்தனர். அந்த கோவிலை பெரிதும் முயன்று ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இறையருள் துணையால் அழகுற கோவிலை அமைத்து பேருருவ ஆஞ்சநேய பெருமானுடைய திருக்கோவிலையும் கட்டளையாக கட்டி ஞான வளர்ந்த மேன்மை தமிழ் மந்திரங்கள் ஓதி 3 கால வேள்வி வழிபாட்டை செய்துள்ளோம். எல்லாம் வல்ல திருவருளை இந்த வழிபாட்டை பெருங்கருணையோடு ஏற்று இந்த திருக்கோயில் திருப்பணிகளுக்கு உற்றுளி உதவியோர், இரவு பகல் பாராது உழைத்தவர்கள், உதவியவர்கள், கோவில் அமைய வேண்டுமே என்று மனதால் எண்ணியவர்கள் எல்லோருக்கும் தங்களுடைய திருவருள் முழுமையாக கிடைக்கவும், தங்களுடைய கருணையானது மழையாக பொழிந்து உயிர்களும் பயிர்களும் தழைக்கவும், தாங்கள் தமிழ் பக்கம் நின்றதைப் போல உலகத்திலே இருக்கிற எல்லோரும் தமிழின் நீர்மையை உணர்ந்து தமிழ் மந்திரங்கள் ஓதி ஆலய வழிபாடும் இல்லச் சடங்குகளும் செய்வதற்குரிய நல்லருள் எல்லோருக்கும் கிடைக்கவும், அறியாமையின் காரணத்தால் மக்களிடத்தில் ஏற்படுகிற போட்டி பொறாமை முழுமையாக நீங்க பெற்று எல்லோரும் அன்பு நெறியிலே நின்று அருள் வாழ்க்கை வாழ பேரருளை அருள் புரிவதோடு இவ்வழிபாட்டிலே கலந்து கொண்ட பெருமக்கள், ஊர் பெருமக்கள், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கொடுத்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெற்று வாழ வேணுகோபால சுவாமியே பேரருளை அருள் புரியுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அடியாரம் மாதத்தான் ஊரிய குற்றமாக கொள்ளல் நீ தேரி நெடியோ அடியடையற்கின்றே அடியடையதற்கின்றே ஈரைந்து முடியான் படைத்த முரண் கல்லாப்பிழையும் கல்லாப்பிழையும் கசிந்து உருகி நின்றாப்பிழையும் வினையாப்பிழையும் இன் அஞ்செழுத்தை ஒல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பரே. அன்புக்கான பெருமக்களே, இந்த அளவிலே வாழ்த்துடன் 3ஆம் கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பேருடைய வழிபாட்டிற்கு பிறகு மேடையிலே சிரவையாதீனம் குருமுகா சன்னிதானம் அவர்கள் சிறந்ததொரு அருளுரையை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த மண்ணிலே வாழ்ந்த பெருமக்களினுடைய அருமையான சிறப்பை இங்கு சொற்பொழிவு செய்வதற்காக மண் விடுதலையும் மன விடுதலையும் என்கிற தலைப்பிலே சொற்பெருக்காற்றுவதற்காக இறையருள் மன்றத்தினுடைய அனைத்து பணிகளையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஞான பாரதி அனந்த கிருஷ்ணய்யா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்னும் பற்பல பெரியவர்கள் இருக்க அந்த அரங்கம் சொல்லரங்கம் சிறப்பாக நடைபெறவுள்ளது என்பதை இன்றைய நிகழ்வாக உங்களுக்கு தெரிவித்து, நாளை காலை 5:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியும், அதைத் தொடர்ந்து மூலமூர்த்திகளுக்கு ஆணைந்தாட்டுதல் நிகழ்ச்சியும், சரியாக 6 மணிக்கு 4ஆம் கால வெள்ளி தொடங்க பெற்று 7 மணிக்கு கலைகள் நாடியின் வழியாக மூல திருமேனி அடைதலும், 7:30 மணிக்கு வேள்வி நிறைவு, பேருடைய வழிபாடு, பாராயணம் நடைபெற்று சரியாக 8 மணிக்கு காமாட்சி அம்மன்
அம்மன் மேற்கு மாகாளியம்மன் திருக்குறள் நீராட்டும் 9 மணிக்கு பேருருவ ஆஞ்சநேயர் பாமா ருக்மணி உடனாகிய வேணுகோபால சுவாமிக்கு 9 திருக்குறள் நீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பேரொழி வழிபாடு நடைபெற்றதும் பேரொழியை எல்லோருக்கும் காண்பிப்பார்கள். இருந்த இடத்திலே தரிசனம் செய்து கொண்டு எல்லோரும் மேடையை நோக்கி அரங்கத்தை நோக்கி அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்து.